ஹலோ ஹலோ, ட்ரை ஃப்ரூட் கத்தலீங்களா? ஹரிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன? ஹலோ, யாருங்க? அச்சச்சோ. ஹலோ. ஐயோ ஐயோ, மாத்தி பேசிட்டோமே. அச்சச்சோ. என்னது? ட்ரை ஃப்ரூட்? நான் ஹரிஸ். ட்ரை ஃப்ரூட் நல்லா இருந்தது. ஹரிஸ் இருக்காங்களா? இல்ல. ஐயோ. கம் ஆன், வா வா. ஏ சந்தோஷ், பாத்துட்டீங்களா? செத்தம். சோலி முடிஞ்சது. இன்னும் 5 நிமிஷத்துல மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கு நியூஸ் போயிடும். இந்த நேரத்துல வைஃப் கூட்டிட்டு எங்கடா போற? திருட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்ல, அதே மாதிரி திருட்டுத்தனமா பார்ட்டி பண்ண போறேன். போதுமா? பார்ட்டியா? அம்மாக்கு తెలుసా? தெரியாது. போய் சொல்லுங்க. இல்ல முடிஞ்சா இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுங்க. வா பவி. இந்த ஸ்டிக்க எங்க வச்சேன்னு தெரியல. இந்த வீட்ல வச்ச இடத்துல எந்த பொருளுமே இருக்க மாட்டேங்குது. லட்சுமி, ஒரு நிமிஷம்ப்பா, இத வரேன். பரிமளாக்கா, என்ன லட்சுமி, சந்தோஷ் ஏதோ பார்ட்டிக்கு போறானாமே. கல்யாணம் அன்னைக்கே யாராவது வெளிய போவாங்களா? பார்ட்டிக்கா? யாரு, எப்ப, எங்க போறா? அது எனக்கு தெரியாது. அவங்க படிக்கட்டுல போனாங்க, நான் பார்த்தேன், அவ்வளவுதான். வர லட்சுமி. இதெல்லாம் தப்புன்னு நீ சொல்ல மாட்டியா? அப்பா, எப்படிப்பா முடியும்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். உடனே கிளம்பி வாங்கன்னு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால எனக்கு எதுவுமே பிடிக்கல. பண்றதெல்லாம் தப்பு, நடக்கிறதெல்லாம் தப்பு. ஏன்பா இப்படி சொல்றீங்க? உங்களை கேட்டு தானே அவனை பவித்ராவுக்கு கட்டி வச்சேன். உனக்கு பிடிச்சிருந்தா கட்டி வைன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? அப்பா, பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. மண்ணாங்கட்டி நல்ல பொண்ணா இருந்தா கல்யாணமான அன்னைக்கு பார்ட்டி கீர்த்தின்னு புருஷனை கூட்டிட்டு ஊரை சுத்துவாளா? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு எனக்கு முன்னாடியே அவ சொல்லிருக்கணும். செஞ்சாளா? நாள் பார்க்கல, ஒரு நட்சத்திரம் பார்க்கல, ஒரு நேரம் பார்க்கல, ஒரு இளவும் பார்க்கல. இழுத்துட்டு போனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. பத்தாவதுக்கு பெத்த ஒரு சாட்சி. கல்யாணம் நடந்தா நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் பொங்க வைக்கிறதா முத வேலை. இது உனக்கு தெரியாது? அதை செய்யாம இப்படி ஊர் சுத்த விட்டீனா என்ன அர்த்தம்? அவனை சொல்லி தப்பு இல்ல லட்சுமி, ஒன்ன சொல்லணும். வர வர ஒண்ணுமே சரியில்லை. ஒரு கிழமை கழுதையா கத்துறானே, கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும்னு யாராவது நினைக்கிறீங்களா? சுத்த மோசம், எல்லாம் மோசம். வேற லெவல் செட்டப்டா. சூப்பர் மச்சி. தேங்க் யூ மச்சி. தேங்க் யூ. பரவாயில்லடி. அதெல்லாம் இருக்கட்டும், கேண்டில பத்த வச்சு கேக்க கட் பண்ணுங்க. ஓகே, கட் பண்ணலாமாடா மச்சான்? ஓகே மச்சான். பவி, ஓகே ஓகேடா.
ஏய், நான் கார்டு போடணும். ஏய் இந்தா. சந்தோஷ், என்ன சாருக்கு மூஞ்சி முகப்பேர் போகுது? விருந்தும் முடிஞ்சது, கேக்கும் வெட்டியாச்சு, வெட்டி பேச்சும் பேசியாச்சு. இன்னும் எந்திரிச்சு போகாம இங்கேயே கட்டைய போடுறானுங்களே. இவனுக்கு என்ன பிளான்ல இருக்கானுங்கன்னே தெரியலையே. சரி, நீ என்ன பிளான்ல இருக்க? கொன்றுவேன். பார்த்தல பெட்லாம் அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மொக்கையா இவனுங்களோட நாமளும் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவனுங்க எப்ப கிளம்புறானுங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் இரு. சந்தோஷ், உன்ன அலையிறேன்னு சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போகட்டும். அதுக்கெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு செகண்ட் டே ஸ்டார்ட் ஆயிடும். எவன் வாழ்க்கை வீணா போறது? நல்ல கதையா இருக்கே. நீ இரு, நான் போய் பேசிட்டு வரேன். ஓகே? ம். நல்ல காடா போட மாட்டியா? பார்த்துட்டே இரு. என்னங்கடா டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வா மச்சான், ஒரு 1/2 அன் அவர் உட்காரு, சீட்டு போடுவோம். வா மச்சான், ஜாலியா ஆடுவோம். ரொம்ப நாள் ஆச்சுல. டேய், ஃப்ரெண்ட்ஸாடா நீங்க எல்லாம். கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்க பாருங்கடா. என்ன மச்சான் காண்டானியா? ஏய், நாங்க இல்லையே. வந்த வேலை முடிஞ்சது. இனிமே நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம். டேய் உனக்கு புண்ணியமா போகும் வாங்கடா. மச்சான். கோச்சிக்காத மச்சான். இது கூட இல்லனா அப்புறம் லைஃப்ல நினைச்சு பார்க்க வேற என்ன இருக்கும்? நியாயம்தான், கிளம்புங்க. பார்த்து பக்குவமா நடந்துக்க மச்சான். ஓகேடா மச்சான். ஏய், வர மச்சான். சாவடிச்சிடும் பாத்துக்கோ. போ 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 போ. ஒரு வழியா ஒளிஞ்சானுங்க. மச்சி, டேய். உன்னை பிரிஞ்சு போறதுக்கு மனசு வரலடா. உன்னை விட்டு எப்படி இருக்க போறதுன்னு தெரியலடா. ஹோட்டல் அறையில் வாலிபர் கொலைன்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வர ஆசைப்படுறியா? அப்போ திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. ராஸ்கல். பவி, நாங்களும் கிளம்புறோம்டி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எப்படி விஷ் பண்றதுனே தெரியல. எனிவே, ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. பாய். பாய். அப்பாடா. சூப்பர்ல. கதவை சாத்திட்டு வரேன். பாய். பாய் சந்தோஷ். ஏய். ஏய், ஏன்டா அப்படி காட்டா மாதிரி நடந்துக்கிற? இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாங்கன்னா சாப்பிட்டா மாதிரியே நடந்துருவேன். கொலகார பாவிங்க. பட் இருந்தாலும் தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கணும் சந்தோஷ். என்னடா? ஏய், ஒரு வருஷம் உன் பின்னாடி சுத்தினேன். அப்புறம் 2 வருஷம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சுத்தணும். எங்க அம்மா கிட்ட சொல்ல 3 மாசம் கஷ்டப்பட்டேன். ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்குள்ள வந்தா இந்த பரதேசிங்க பாடாப்படுத்துறானுங்க. இதையும் பொறுத்துக்கிட்டே புருஷன்காரன் கிட்ட வந்தா ரொமான்டிக்கா ஒரு லுக்கு விட்டு ஜில்லுன்னு ஒரு கிஸ் பண்ணுவியா? அதை விட்டுட்டு என் வீட்டு ரவுடி பேபியை ஞாபகப்படுத்தி டென்ஷன் ஆகுறேன். அச்சோ பாவம். இப்படி பாவம் பார்த்து தான் அவன் உன் தலையில நல்லா மிளகா அரைக்கிறான். உள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது. நீயும் அவன் செய்யறதுக்கெல்லாம் நல்லா ஆமாஞ்சாமி போடு. இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. இப்படியே கேள்வி கேட்காம விட்டு தான் உன் புருஷன் வீணா போனான். இப்போ உன் புள்ளையும் அப்பையும் போன வழி எங்கன்னு தேடிக்கிட்டு போறேன். அப்பா, என்னடா நீ என்ன இருக்கேன்னு கேக்குறியா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆசைப்பட்டவளை தானே கல்யாணம் பண்ணிருக்கான். அது தப்பாப்பா? கட்டின பொண்டாட்டி கூட வெளியில போயிருக்கான். அது தப்பாப்பா? அதெல்லாம் அவன் அரேஞ்ச் பண்ண பார்ட்டி இல்லப்பா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி அவனை வலுக்கட்டாயமா வர வச்சிருக்காங்கப்பா. அதுக்கு என் குட்டி என்னப்பா பண்ணுவான்? ஆமா, உன் புள்ள ஒண்ணுமே தெரியாத உத்தம புத்திரன் பாரு. பேசுற பேச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போகாம அங்க போய் பொங்க வைக்காம சாந்தி முகூர்த்தம் வைக்கிற வழக்கம்
நம்ம குடும்பத்துல கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? சொன்னியா நீ அவன்கிட்ட? சும்மா நிக்காம முதல்ல போய் அவனுக்கு போன் பண்ணு. அவனை முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு. பவி, இந்த மூடுக்கு பொருத்தமா ஒரு சாங் சொல்லு பாப்போம். சாங்கா? ம், இந்த மூடுக்கா? ம். சரி, இரு ப்ளே பண்றேன். ஒரு நிமிஷம், எந்த பரதேசின்னு தெரியல. ஹலோ மச்சான், சாரிடா மச்சான், போன் உள்ளே மறந்து வச்சுட்டு போயிட்டேன்டா. டேய் டேய், உன்னை எல்லாம் ஏன்டா உங்க அம்மா பெத்தாங்க? பயங்கர காண்டாயிட்டான். சாரிடா மச்சான், சாரி சிஸ்டர், உள்ள இருக்கிறேன், போன் எடுத்துக்கிறேன். போடா, எட்ரா. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு. போ, போ. இனிமே நோ ப்ராப்ளம் மச்சான், என்ஜாய் பண்ணு. சாரி இங்க சிஸ்டர். வாங்க. போ. சாரி வெளிய சாரி சாரி மச்சான், பாய்டா. செம்ம காண்டாயிட்டான் மச்சான். சரிப்பா, நம்ம போலாம். இப்ப சாங்க போடு. ம், ம். ம். இந்தா, இப்ப போய் போன் பண்ண போறியா இல்லையா? இதோ போன் பண்ண. ஐயோ, என் ஹேண்ட்பேக் உள்ள மறந்து வச்சுட்டேன். ப்ளீஸ் எடுத்துக்கிறேன்டி கொஞ்சம். என் ஃபியூச்சர்ல இருந்து உன்னை பெர்மனண்டா அப்படியே மறந்துடுறேன். வந்து எடுத்துட்டு போய் தொலை. யாரு? ஹேய் பவி. ஐயோ, சாரிடி. வா. பாய். சாரிடி, இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ஜாய். ம். லட்சுமி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? போனை பண்ணு. இம்சை எல்லாம் ஒளிஞ்சது. இனிமே எந்த சக்தியும் நாம சேர்றத தடுக்க முடியாது. ம். வா. இவனா? டேய், மரியாதையா போன் வச்சிரு. நான் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, எல்லார் தலையும் மொத்தமா உருளும் சொல்லிட்டேன். ஆமாடா, பண்ணாத அட்டூழியம்லாம் பண்ணிட்ட. இன்னும் கொலை ஒண்ணுதான் மிச்சம். என்னைய கொன்னு போட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட ஃபர்ஸ்ட் நைட்ட சந்தோஷமா கொண்டாடு. தாத்தா, நீங்களா? ஏன் இன்னும் சாகலன்னு கேக்குறியா? ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த பாருடா, என்னைக்கு அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ. ஐயோ தாத்தா, அது இன்னைக்கு நடந்ததுதான். ஏய், வாய முறா. எனக்கு சுத்தமா பிடிக்கல அவ பேச்சும் மூஞ்சியும். உங்க அம்மா என் எதிரில ஒரு வார்த்தை ஏத்து பேசியிருப்பாளாடா?
தாத்தா அம்மா 70s கிட்ஸ், பவி 90s கிட்ஸ். உன் தலை. இங்க பாரு, எனக்கு வெட்டி பேச்சுல விருப்பம் இல்ல. உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீ வீடு வந்து சேர்ந்தீனா காலையில கண்ணு முழிக்கிறப்ப நான் இருப்பேன். தாத்தா என்ன தாத்தா சொல்றீங்க? இல்லன்னு வையே. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க தாத்தா. நாங்க இங்க ஒரு ஹோட்டல். போது நிறுத்து. எல்லா கருமாந்திரமும் எனக்கு தெரியும். கருமாந்திரம் தெரியுமா? கல்யாணம் ஆனோன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போன அப்புறம் தான் வெளியே எங்கேயும் போகணும்னு உனக்கு தெரியாதா? நாள் பார்க்கல, நேரம் பார்க்கல, ஜாதகம் பார்க்கல, நட்சத்திரம் பார்க்கல, இழுத்துட்டு போய் தாலியை கட்டிக்கிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்னு உனக்கு தோணல? அந்த விளங்காதவளுக்கும் தோணல பாரு. ஐயோ தாத்தா, இப்ப நான் என்ன பண்ணணும்? தாத்தா தாத்தா. குலதெய்வம் போனை கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. போலாமா? கோவிலுக்கு போனோம்ல. வா வா. வரட்டாமே, இன்னைக்கு நானாச்சு அவனாச்சுன்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அப்பா ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? குட்டி சின்ன பையன்பா. இந்த வயசுல இந்த அளவுக்கு கூட சுதந்திரமா இருக்க முடியலன்னா அப்புறம் பசங்க எப்படி வீட்டுல தங்குவாங்க? ஏன் நீ வீடு தங்கல, நான் வீடு தங்கல? எங்க அப்பா, எங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாம் வீடு தங்காம ஊர் சுத்திக்கிட்டா இருந்தாங்க. இந்த காலம் வேறப்பா. அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சும்மா இரு லட்சுமி. என்ன பெரிய காலம், காலம் மாறி போச்சுன்னு இந்த கையில சாப்பிடறதுக்கு மேல இந்த கையில சாப்பிடுறான். அப்பா விடுங்கப்பா, தோ இப்ப வந்துருவான். எங்க வந்தான்? போன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. வந்தானா? அவன் வரமாட்டான். அவனுக்கு இனிமே போன் பண்ணாத. அவன் கூட போனால உன் ஆசை மருமக, அவளுக்கு போன் பண்ணு. இப்ப நீ போன் பண்றியா இல்லையா? தோ இப்ப வந்துருவான்பா. நீ பண்றியா இல்ல நான் பண்ணவா? இல்ல இல்ல நானே பண்றேன். போன் பண்ணு, போன் பண்ணு மால. தோ தோ பண்ணு. தோ இங்க எழுதி வச்சேன். பண்ணுங்கறேன்ல. நம்பர் தேடுறேன். தோ இருக்கு நம்பர் இருக்கு. ரிங் போகுது. மேட், ஆடிட்டர் ராமகிருஷ்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணி எல்லா செக்ஸையும் ரிலீஸ் பண்ண சொன்னா. சரியா? சார் அப்படி ஏன் சம்பளம்? அதை விட மாசம் சம்பளம் வேணும்னு கேக்குறேன். அசிங்கமா இல்ல உனக்கு? இந்த நேரத்துல யார் சார்? எடுத்து கேட்டதானமா தெரியும். அதுவும் கரெக்ட் தான். அம்மாடி, சந்தோஷ கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா. தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு. அவருக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஒரே கோவமா இருக்காரு, சண்டை போடுறாரு, என்ன திட்டிட்டே இருக்காருமா. நீங்க ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். சீக்கிரமா வாமா ப்ளீஸ். சந்தோஷ கூட்டிட்டு சீக்கிரமா வந்துரு பவி. அம்மாடி, நான் பேசுறது கேக்குதா? எங்க இருக்கீங்க? நான் என் ஹோட்டல்ல தான் இருக்கேன் மேடம். நீங்க? நான் என்னோட மருமக பவித்ரா நினைச்சு பேசிட்டு இருந்தேன். ஹரிகிருஷ்ணனுக்கே மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, ஒரு வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே இன்னைக்கு ட்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட் கட்லி இந்த அளவுக்கு சுண்டி இருக்கும்னு எதிர்பார்க்கல. மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாம தொல்லை பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ. என்ன சார்? ட்ரை ஃப்ரூட் கட்லி மேமா? ஆமா. என்னவா டேஸ்ட் இன்னும் மறக்கவே இல்லையாமா? அவங்க மறந்தாலும் அந்த ஆண்டவன் மறக்க விட மாட்டான் போல் இருக்கு. சரி விடு, நம்ம வேலையை பார்ப்போம். சரி சார். உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சுச்சோ